அனைவருக்கும் வணக்கம். கேரள மாநிலம் குருவாயூரில் குழந்தை வரத்திற்கான பூஜையில் குண்டுமணி தனி முக்கியத்துவம் பெறுகிறது. குருவாயூர் கோயிலில் ஒரு பெரிய உருளியில் மஞ்சாடி விதைகளையும் குண்டுமணிகளையும் நிரப்பி வைத்திருப்பார்கள். 2 கைகளாலும் அதை அலைந்து கொண்டு நோய்கள் குணமாகவும் குழந்தை வரம் வேண்டியும் மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிறகு மீண்டும் அதிலேயே போட்டுவிட வேண்டும். குண்டுமணி சிவப்பு, கருப்பு நிறங்களில் சிறிய உருண்டை வடிவில் இருக்கும். மஞ்சாடி என்ற மரத்தில் இருந்து வரும் விதை என்பதால் இதை கேரளாவில் மஞ்சாடி குரு என்று சொல்வார்கள். கோயில் மட்டுமின்றி கோகுலாஷ்டமி நாட்களில் சிலர் வீடுகளிலும் இது போன்ற பூஜைகள் நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கேரளாவில் மட்டுமின்றி தமிழகத்திலும் சில பகுதிகளில் இந்த அர்ச்சனை முறை காணப்படுகிறது. கோவை அஷ்டாம்ச ஆஞ்சநேயர் கோவிலிலும் தன்வந்திரி கோவிலிலும் உருளியில் இந்த சிவப்பு மஞ்சாடி மணிகளையும் மேலே கருப்பு, கீழே சிவப்பு, உள்ளே பருப்பு என்று விடுகதை போட்ட குண்டு மணிகளையும் காணலாம். குருவாயூர் கோயிலில் இந்த குண்டு மணிகளுக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு, அதில் அவ்வாறு என்ன விசேஷம் உள்ளது என்பதை அறிய ஒரு சுவையான கதை கூறுகின்றனர். முன்னொரு காலத்தில் ஒரு வயதான பெண்மணி இருந்தாள். அவளுக்கு ஸ்ரீ குருவாயூரப்பன் மிகவும் இஷ்டமான தெய்வம். அவளுடைய ஊர் குருவாயூரிலிருந்து மிக தொலைவில் இருந்தது. அவளை அழைத்துச் செல்வார் யாரும் இல்லை. பண வசதியும் கிடையாது. ஆனால் குழந்தை கண்ணனை காண வேண்டும் என்றும் அவனுக்கு ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும் என்றும் அவளுக்கு அபரிமிதமான ஆசை. அவள் வீட்டில் மஞ்சாடி மரம் என்கிற குண்டுமணி மரம் இருந்தது. அதிலிருந்து நிறைய குண்டுமணிகள் கீழே விழும். அவற்றை சேகரித்து நன்கு அலம்பி துடைத்து ஒரு பை நிறைய சேர்த்து வைத்திருந்தாள். ஒரு நாள் கண்ணனை காண வேண்டும் என்ற ஆவல் மிகுதியால் பயணம் புறப்பட்டாள். நடந்தே செல்ல தீர்மானித்தாள். தொலைதூரம், வயது வேறு ஆகிவிட்டது. நடுநடுவே இளைப்பாறிக் கொள்வாள். சிரமமாக இருப்பினும் கண்ணனை காணவும் அவனுக்கு குண்டுமணிகளை கொடுக்கவும் வேண்டுமே என்று தொடர்ந்து பயணம் செய்தாள். ஒரு மண்டல காலம் பயணம் செய்து குருவாயூரை அடைந்தாள். கோவிலையும் அடைந்தாள். அவள் சென்ற நாள் அந்த மாதத்தின் முதல் நாள். அவள் கோவிலை அடைந்த சமயம் கோவில் மிகவும் பரபரப்பாக இருந்தது. ஏதோ விசேஷம் என்று அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அன்றும் அந்த ஊர் அரசன் அவன் பக்தியை வெளிப்படுத்த கோயிலுக்கு ஒரு யானையை சமர்ப்பிப்பது வழக்கம். அதனால்தான் அந்த பரபரப்பு. சேவகர்கள் அரசன் வருவதால் வழியை விலக்கிக் கொண்டிருந்தனர். இந்த வயதான பெண்மணி தன்னுடைய பையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். சேவகர்களின் அஜாக்கிரதையால் அவள் கீழே தள்ளப்பட்டாள். பை கீழே விழுந்தது. அதிலிருந்த குண்டுமணிகள் சிதறி விழுந்தன. கிழவியின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. ஒரு சொட்டு கண்ணீர் தரையில் விழுந்த அதே சமயம் கோயிலுக்கு சமர்ப்பிக்க கொண்டு வந்த யானை மதம் பிடித்து ஓட ஆரம்பித்தது. அனைவரும் என்ன ஆயிற்று என்று பதறினர். கோவில் பொருள்களை யானை நாசம் செய்ய ஆரம்பித்தது. யானையை அடக்க முடியவில்லை. கலங்கிய மன்னனும் மற்றவர்களும் குருவாயூரப்பனிடமே பிரசன்னம் கேட்டனர். அப்பொழுது கர்ப்ப கிரகத்திலிருந்து, நீங்கள் என் பக்தையை அவமானப்படுத்தி விட்டீர்கள். என் பக்தை அன்பாக கொண்டு வந்த குண்டுமணிகள் எனக்கு வேண்டும் என்று அசரீரி கேட்டது. உடனே அங்கிருந்த அனைவரும் கீழே சிதறி கிடந்த குண்டுமணிகளை பொறுக்கி எடுத்தனர். அதை அந்த வயோதிக பெண்மணியிடம் கொடுத்து அவளிடம் மன்னிப்பும் கேட்டனர். அவளை சகல மரியாதைகளுடன் சந்நிதிக்கு அழைத்துச் சென்றனர். அவள் ஆசையுடன் குண்டுமணிகளை அப்பனிடம் சமர்ப்பித்ததும் யானையின் மதம் அடங்கியது. அவள் பக்தியின் நினைவாக இன்றும் குருவாயூர் கோயிலில் உருளியில் குண்டுமணிகள் வைக்கப்பட்டுள்ளது. பகவான் எந்த வஸ்துக்களிலும் உயர்வு தாழ்வை பார்ப்பதில்லை. உள்ளத்தில் தூய்மையான அன்புடன் தரப்படும் பக்தியின் மேன்மையைத்தான் பார்க்கிறான். ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். நன்றி.